ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, வெறும் ரவையை மட்டும் வச்சு இந்த சூப்பரான இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியான கேக் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக குயிக்காக முடிஞ்சிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் தான் இதுக்கு வந்து டைமு. என்ன ஒன்று நம்ம ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த மாவை வந்து ஊற வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம். ஆப்ப சோடா இருந்தால் இன்ஸ்டண்ட்டாகவும் உடனேவும் செய்யலாம். இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, ரவை, சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் உங்ககிட்ட ஏதாவது வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் பால், அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து முட்டை, தயிர் இது மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் எதுவுமே சேர்க்காம வெறும் ரவை, சர்க்கரை இது மட்டும் வச்சு இந்த சூப்பர் சாஃப்ட் கேக் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுவும் குக்கர்லேயே. 1 கப் வந்து ரவை எடுத்துக்கிறேன். 3/4 கப்பு எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் 3/4 கப்பு வந்து ரவை எடுத்துக்கிறேன். இப்போ இதே கப்பில் 1/2 கப்பு வந்து ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் தான் இருக்குது, அதனால் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். நானுமே நாட்டு சர்க்கரை மட்டும் தான் சேர்ப்பேன். பட் இப்போ இல்லை, காலி ஆயிடுச்சு, அதனால் ஒயிட் சுகர். இதுலேயே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இட்லி தோசைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல சோடா மாவு, அந்த சோடா மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்சியில் பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பவுட்ராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு திரியாக இருந்தால் கூட பரவாயில்ல. பட் வந்து பவுட்ராக இருந்தால் பெஸ்ட்டு. அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட நெய் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும்ல, அதனால் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆயிலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தான் வாசனைக்கு ஏலக்காய் பவுட்ரு இல்லை எசன்ஸ் சேர்க்க போகிறோம்ல, நான் ஏலக்காய் தான் சேர்த்தேன். 1 கப் பால் 1 கப் பால் இதிலே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மறுபடியும் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ அதுக்குள்ளவே குக்கர் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பு, இன்னும் அகலமாக இருந்தால் பெஸ்ட்டு. என்கிட்ட இந்த சைஸ் தான் இருக்குது. இதில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். ஹோம்மேட் நெய் தான். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த அடியில் கருகி இருக்கும்ல, அதெல்லாம் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரவை, அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த குக்கரில் இந்த பாக்ஸை அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் அடியில் வேணால் ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க. பட் நான் அப்படியே வைக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த கேஸ்கட் விசில் எல்லாமே போடாமல் 15 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அது வந்து சிம்லேயே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீஹீட் வந்து ஜாஸ்தியாக பண்ணிக்கோங்க. ஆனால் இது வச்சதுக்கப்புறம் சிம்மில் தான் இருக்கணும், இல்லை மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப வந்து அனல் அதிகமாக வைக்கக்கூடாது. இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓரளவுக்கு ஆறி வந்ததும் இந்த ஓரங்கள் எல்லாம் வந்து ஒரு கத்தி வச்சு எடுத்து விடுங்க. ஓரங்களெல்லாம் ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டிங்கன்னா அது நம்ம பிளேட்டுக்கு மாற்றும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும். இல்லைன்னா வந்து ஒட்டிட்டு உடஞ்ச மாதிரி வந்துடும். இன்னும் நீங்கள் நெய் தடவிட்டு அந்த கிண்ணத்தூள்லாம் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா இந்த பேட்டர் வந்து ஊற்றி வச்சிங்கன்னா இன்னும் ஒட்டாமல் நம்ம அந்த பிளேட்டுக்கு கவுத்து மாற்றும் போது க்ளீனாக வந்துடுங்க அழகாக. அதை தான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முட்டை 2 வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.